பொருளாதார வளர்ச்சி நிலைகள் பொதுமக்களுக்கு மத்திய வங்கி விசேட அறிவிப்பு. பெருந்தொகையான மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பற்றிய தகவல்கள் கிடைக்காமை அவதானம் செலுத்த வேண்டிய பிரச்சினையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பல்வேறு நிதி மோசடிகள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை கூறினார். மேலும் வெளிநாடுகளில் வட்டி வீதங்கள் 2 வீதமாக குறைந்துள்ளது. அந்த நாடுகளில் உள்ள சேமிப்பாளர்கள் வட்டி வருமானத்தின் அடிப்படையில் தமது அன்றாட தேவைகளை தீர்மானிப்பதில்லை. பொருளாதாரம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள பல்வேறு தீர்மானங்கள் சிங்கள மற்றும் தமிழ் மொழிகளை மாத்திரம் பேசும் மக்களை சென்றடைவது குறைவாக உள்ளது. மேலும் கடவுச்சொல் மற்றும் OTP குறியீட்டை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் உள்ளது. அது குறித்து மக்கள் விழிப்புடன் இருப்பது அவசியம் என தெரிவித்துள்ளார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பொங்கி எழுந்த அர்ச்சனா. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் இலங்கை பணிய அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது சகாதேவன் அர்ச்சனாவை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் போல இல்லாமல் நீங்க ஏன் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீர்கள் என தெரிவித்துள்ளார். அதற்கு வாயை மூடுங்கள் என அர்ச்சனா ஆங்கிலத்தில் தெரிவித்த நிலையில் இதன்போது குறுக்கிட்ட தம்பிராசா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் என்று எல்லாம் கூற முடியாது, இங்கே அதிகாரிகள் தான் உள்ளார்கள் என தெரிவித்துள்ளார். அறகலையவுக்கு பின்னர் அரசியலுக்கு விடை கொடுத்த 6000 அரசியல்வாதிகள். 2022ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எதிரான அறகல போராட்டத்தின் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக 6000 அரசியல்வாதிகள் அரசியலிலிருந்து விலகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராய்ச்சி கருத்து தெரிவித்தார். போராட்டத்தின் பின்னர் பல அரசியல்வாதிகள் நம்பிக்கை இழந்து அரசியலிலிருந்து விலகியுள்ளனர். அத்துடன் பல்வேறு நிலைகளில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலுடன் தொடர்புடைய மேலும் 2000 பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளனர். மேலும் ஏனைய கட்சிகளை உருவாக்குதல், ஏனைய கட்சிகளுடன் இணைதல் போன்ற பல்வேறு காரணங்களால் கடந்த காலங்களில் சுமார் 30 அரசியல் கட்சிகள் செயலிழந்து உள்ளன. 100 நடமாடும் நெல் களஞ்சிய சாலைகள் மாயம். இஸ்ரேலில் இருந்து நெல் கொள்வனவுக்காக கொண்டுவரப்பட்ட 100 நடமாடும் நெல் களஞ்சிய சாலைகள் காணாமல் போயுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்தார். இந்த நடமாடும் நெல் களஞ்சிய சாலையானது குண்டு துளிக்காத, தீயிட்டு அழிக்க முடியாத, வெட்டி அழிக்க முடியாத மிகவும் பாதுகாப்பான களஞ்சிய சாலை என திசாநாயக்க கூறினார். விவசாய நிலையங்களுக்கு அருகில் நடமாடும் களஞ்சிய சாலைகள் வைக்கப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டதாகவும் அப்போது சமுர்த்தி வங்கி தலையிட்டு நெல்லை கொள்வனவு செய்ததாகவும் அவர் கூறினார். அனுர ஆட்சியை கவிழ்க்க முடியாது, எதிர்க்கட்சிக்கு பிரதமர் வழங்கிய பதிலடி. தேசிய மக்கள் சக்தி அரசு 3/2 பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு. இது எவராலும் அசைக்க முடியாதது. எனவே எந்த அரசு கவலும் என்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்கக்கூடாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரிணி அமரசூரிய மேற்கண்டவாறு கூறினார். அனுரவை காப்பாற்றுவதில் மல்கம் ரஞ்சித் தீவிரம். முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்ற பகுதிக்கு செல்வதை கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் இன்று வரை தவிர்த்து வருகின்ற நிலையில் யுத்த காலத்தில் கடும் போக்காக செயற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு சாதகமான கருத்துக்களை கூறிவந்த மெல்கம் ரஞ்சித் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது வரை குரல் எழுப்பவில்லை. ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வெளிக்கொணர்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாக அண்மையில் அவர் தெரிவித்தார். தமிழர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமி. தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் 10 வயது சிறுமி ஒருவரை தவறான முறைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய நபரை எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த நீதிமன்ற உத்தரவானது இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 10 வயதுடைய சிறுமி ஒருவரை தவறான முறைக்கு உள்ளடக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி சென்றுள்ளார்.
இந்நிலையில் குறித்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். தலைமன்னார் காவல்துறையினரால் தடுத்து வைத்து மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் கடந்த திங்கட்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த மீது ஆளில்லா விமான தாக்குதல். அரச புலனாய்வு தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமானம் தாக்கும் அபாயம் இல்லை என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதே இதனை குறிப்பிட்டார். இது குறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாக மனோஜ் கமகே கூறியிருந்தார். இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை மா அதிபர் தயாராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.